அனைவருக்கும் வணக்கம். ஒரு உணர்வுபூர்வமான விழாவில் எனக்கும் ஒரு நாற்காலி கிடைத்ததுக்காண்டி நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பவானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அஷ்டம் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா அப்போல்லாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசும் காத்த அந்த ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? நான் அது உண்மை தான். 2வது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகளில். அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்குற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா என்னை அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்ட சேர்த்து விட்டவர். செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு இங்கே சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அனுபவம் சரிந்தவர்களெல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை, உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யாருக்கண்ணா நான் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இது உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ கண்ணா, ஜஸ்ட் லைக் தட், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்ரு பேசினார். அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போது செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும். அங்கே இது யூனியனில் இருக்குது சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன். இது கேட்கவே இல்லைங்க. டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம், இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதை முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை, இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே நன்றி. மகேந்திரன் சார் பற்றி சொல்லணுன்னா, நெஞ்சத்தை கிள்ளாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கிள்ளினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர். அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோன்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவருங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும்,
உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும், இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்து தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அவரோட கேரக்டரேஷனில் அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா, அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறதுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுகிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா ஐ எம் பிளஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர்கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் இவர் 60ஸ்லேருந்து 80s 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார். ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும், இந்த படங்களுக்கு தங்கப்பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரி பூக்கள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அது சம்பந்தமே இல்லை. ரிஷி மூலம் பாருங்கள், ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்கள், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான். அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணுன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். இங்கே நிறைய பேர் இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் டைமை கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன். உதாரணத்துக்கு இப்போ தான் தானு சார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 80sலேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி? அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு, இயக்குனர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகன் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் கூட எடுக்கலாம் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது? அவர் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வரமாட்டாரன் நான் சொன்னேன், எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை, எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா, பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு. ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டார். எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதன் அவர்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, படம் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏஎம் ஸ்டூடியோவில் சாரை பார்த்தோம். அப்படியே அந்த எடிட்டிங், அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ். எங்கே என்ன மோகன் சார் என்ன எங்கே இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன். எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் சும்மாங்க சார் பணமே இல்லைன்னு. படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா, ஏய் என்னடா அப்படின்றதுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார். அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லெனின் சார். ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன், எங்கள் எல்லாருக்கும் நண்பன். நம்ம நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்து அப்படியே வந்தோம், இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். பாறைவளல் அங்கெங்கேயோ இருக்கான், நான் பார்க்குறேன். அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சார் இப்போ சொன்னேன் சார், நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா. நான் வந்து இவரை பார்க்கணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டே கிடைக்கல. இங்கே பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு என் மனுஷன். மியூசிக் போடுறது மட்டும் இல்லை, சிங்கரும் ஆகட்டும், லிரிக்ஸ் எவ்வளோ இங்கே தொடர மாதிரி எழுதினம்மா. இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலாக, வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார், தயவுசெய்து உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட, நம்ம கண்ணதாசன் பையன் ஒவ்வொருத்தர்கிட்ட, ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் எங்கே. ஆனால் அதனால் அவங்கக்கிட்ட பர்சனலாக 2 நிமிஷம் பேசிடுறேன். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஸ்னேகன் ஆகட்டும், குட்டியம்மா ஆகட்டும், அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க. இந்த வழக்கறிஞர்கள் சொல்லணும், அம்மா உங்கள் அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன்.
தமிழில் இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன். நன்றி சொல்லுங்கம்மா உங்கள் அம்மாவுக்கு. தேங்க்யூ சார். நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். எல்லோரும் வீட்டுக்கு போனோம், அடிப்பாங்க இல்லைன்னா. தேங்க்யூ. என் முன்னோடிகளையும் என் வழிகாட்டிகளையும் பாதை போட்டவர்களையும் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இயக்குனர், படத்தொகுப்பாளர், மிகப்பெரிய மூத்த இயக்குனர் பீம்சிங் அவர்களின் புதல்வர் எடிட்டர் லெனின் சார் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். லெனின் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர்களுக்கெல்லாம் இன்று வேடந்தாங்களாக இருக்கும் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா இங்கே வந்திருக்கிறார். கவிதை உறவு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்னையெல்லாம் சிறுவயதில் ஈர்த்த எழுத்தாளர் தமிழ்வாணனின் வாரிசு இங்கே வந்திருக்கிறார். ரவி தமிழ்வாணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் இங்கே இன்னும் முக்கியமான ஒருத்தர், அவர் வந்துட்டு என்ன இது வரைக்கும் சந்திக்கலை, அதனால் அவர் வந்திருக்காரா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனால் உறுதிப்படுத்திட்டார். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வாரிசு என் நண்பன் அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். மேலே வாங்க. அப்படியே கண்ணதாசனே மேலே வர மாதிரி. அதே மாதிரி திரைத்துறைக்கு ஒரு களஞ்சியம், டிக்ஷனரி, அகராதி என்று சொல்லலாம் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களை. எங்களுக்கெல்லாம் எங்களை பற்றிய விவரங்களே எங்களுக்கு தெரியாது, அவரிடம் கேட்டால் தெரியும் என்கிற மாதிரி இருந்த ஒரு மிகப்பெரிய சான்றோர் ஆன்றோர் அவருடைய புதல்வர் வாரிசு டைமண்ட் பாபு அவர்கள். எங்கள் கலைப்புள்ளி நிறுவனத்தின் 20 ஆண்டுகால ஒரு மக்கள் தொடர்பாளர். இது ஒரு ஃபார்முலா, நான் சும்மா எல்லாம் சொல்லிட்டேன். இங்கே இன்னும் உட்காருங்க. தஞ்சையிலிருந்து என்னுடைய நண்பர் வைரமுத்து அவர்களின் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் நெருங்கிய நண்பர் தஞ்சையிலிருந்து செழியன் அவர்கள் வந்திருக்கிறார். யோகம் செழியன் அவர்கள். இதுபோல் பல இடங்களிலிருந்தும் பலர் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக லண்டன் தமிழ்ச்சங்கத்திலிருந்து சிவா பிள்ளை, திருமதி சிவா பிள்ளை வந்திருப்பதும், இந்தோனேஷியாவிலிருந்து எங்கள் இந்தோனேஷிய தமிழ்ச்சங்கம், தென்கிழக்காசிய தமிழ்ச்சங்கம் விசாகன் அவர்கள் வந்திருப்பதும், இன்னும் என்னுடைய நண்பர் நித்யானந்தம் மற்றும் ரமேஷ், இன்னும் இது போன்ற எண்ணற்ற இயக்குனர்கள், என்னுடைய ஆருயிர் நண்பர், மூத்தவர், வழிகாட்டி, எழுத்தாளர் அண்ணாமலை புகழ் சண்முக சுந்தரம் அவர்கள் எல்லாரையும் ஒரு தடவை வாழ்த்தி வணங்கி, இந்த நிகழ்ச்சி எதற்காகன்றதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இங்கே எல்லாரும் அவரவர் வேலைகளுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள். முத்து சார் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். பாண்டிச்சேரியில் புதுவை தமிழ்ச்சங்கம். அதே மாதிரி இந்த தள்ளாத வயதிலும், தள்ளாத வயதுன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும், யாரை பார்த்து சொன்னார், ஒரு இளைஞரை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பாண்டிச்சேரி போனோன்னா அவருடைய உபசரிப்பு. ஆமாம், உண்மையிலேயே அப்படி ஒரு ஆர்வமுள்ள அவர் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், புதுடில்லியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் வேலஸ்ரீ. அவர் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம், குளோபல் விஷன், இந்திய தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் செயல்பாட்டு குழு என பல்வேறு வகைப்பட்ட செயல்பாடுகளில் இருக்கிறவர். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
பாருங்க, அதாவது சில சமயங்களில் மறந்துடுவோம், ஆனால் மறக்க முடியாத நபர் ஸ்டில்ஸ் ரவி. அதே மாதிரி மக்கள் தொடர்பாளர் பாரிவள்ளல், 2 பேரையும் மேலே வாங்கன்னு கூப்பிட்றேன். பல பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு கால் இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கிற இயக்குநர்களுக்கு கூட இவர்களை தெரியாமல் இருக்கலாம். அதாவது ரஜினி சாரு, விஜயகாந்த் சாரு, கமலஹாசன், நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் இவருடைய புகைப்படத்தால் வாய்ப்பு பெற்றவர்கள் ஆயிரம். எங்கள் யூனிட்டின் ஆஸ்தான ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது, எனக்கெல்லாம் மிகப்பெரிய எப்படின்னா சப்போர்ட் அவர். அந்த மாதிரி பாரிவள்ளல் இன்னும் நாங்கள் இங்கே ஒரு உண்மையை சொல்லிடுறேன். மோகன் ஆசைப்பட்டது என்னென்னா, நம்ம காலேஜில் படித்த பிறகு திரும்ப காலேஜில் போய் ரீயூனியன் பண்ணுறோம். அந்த மாதிரி மகேந்திர சார் டீமெல்லாம் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு உண்மையில் ரொம்ப வேட்கையோட மோகன் எங்களுக்கு பார்க்க போனால் பாம் க்ரோவில் நாங்கள்லாம் வீட்டில் இருந்த நேரத்தை விட பாம் க்ரோவில் மோகன் அறையில் இருந்த நேரம் தான் அதிகம். அப்படி ஒரு நெஞ்சத்தை கிள்ளுகிற ஒரு சுகானுபவம். அதில் ரவி, அப்புறம் புகைப்பட கலைஞர், அதாவது சினிமாட்டோகிராஃபர் குர்பீத் சிங், அவர் பாவம் அமரர். இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த நிகழ்ச்சி தொடங்குறப்பவே உண்மையிலேயே ஒரு பாரதி ராஜாவின் புதல்வர் மனோஜுக்காக ஒரு சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எண்ணினேன். அப்புறம் எங்கள் விழா எதுவென்றாலும் அப்படி சிரித்த முகத்துடன் உணவு உபசரிப்பும் நட்பும் காட்டும் கின்னஸ் சாதனை படைத்த இட்லி இனியவன் அவர்களையும் அழைக்கிறேன். இது ரீயூனியன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நாங்கள் இப்போ யூனியன்னா செல்வமணி சார், பேரரசு, அப்படிதான். நாங்கள் காலையில் கூட ஒரு 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். விழா இன்னைக்கு வச்சுட்டு நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அந்த மாதிரி எனக்கும் என்னை யார் என்கிற படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியதால் எனக்கு ஒரு இன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய அடையாளத்தை, சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஒரு அடையாளத்தை, யார் கண்ணன், அதாவது தமிழில் 2 எழுத்து போட்டால் உலகம் பூரா அந்த ஒரே பெயர் தான், அந்த அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தானு சார். ஆனால் அந்த ஆரம்பமும் ரொம்ப சாதாரண ஆரம்பம், யார் படத்தோட ஆரம்பம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மகேந்திர சாருக்கும் தானு சாருக்கும் என்ன தொடர்புன்னு பல பேருக்கு தெரியாதில்ல. கை கொடுக்கும் கைன்னு மகேந்திர சார் டைரக்ட் பண்ண படம், ரஜினி சார் ஹீரோ, ரேவதி, ராஜலட்சுமி எல்லாரும் நடித்த படம், சௌகா ஜானகி அம்மாலாம் அதில் இருக்காங்க. தானு சார் அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பிறகு சொல்லுவார். அதில் NSCTT அவர் வாங்கியிருந்தார் தானு சார். அதனால் அவரோட நண்பர் ஜி சேகரன், வேலூர்லேருந்து பி சூரி, இந்த 3 பேரும் அந்த NSCTT வாங்கியிருந்தாங்க. தானு சார் அப்போது இப்போ இன்றைக்கு உலகம் அறிந்த தயாரிப்பாளர் இல்லை, விநியோகஸ்தர். ஆனால் அந்த இப்போ எப்படி இருக்காரோ அப்படி தான் இருப்பார். நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்படி கையை விட்டாருன்னா இது எவ்வளோதான், அதுக்கு கேஷ் தனியாலாம் பையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி அப்படி ஒரு எல்லாமே ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த ஆரம்பம் கூட இப்போ இன்றைக்கி சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் இது கூட நாளைக்கு உலக அளவிற்கு போக வாய்ப்பு இருக்கிறது, எல்லா நாடுகளுக்கும் இந்த அகாடமி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாவற்றிற்கும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உண்டு என்பதை களஞ்சியம் உண்மையாகவே ஒத்துக்குவார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இது வரும். தானு சாருக்கு அப்புறம் அந்த மோகனை சொல்லணுன்றதுக்காக எதுக்காகனா, எல்லாரும் சந்திக்கணும்.
நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்றப்போ முத்துலிங்க சார் எப்படி இதில்னா முத்துலிங்க சார் உதிரிப்பூக்களில் பாட்டு எழுதி அதை இளையராஜா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காப்பி எடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான். அதாவது நானே ஒரு பாடலாசிரியர், நான் பக்கத்தில் ஒரு காப்பி ரைட்டராக இருந்து ஒரு சாரோட பாட்டை பாம் குரோவில் காப்பி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் ஒரு ரிலேஷன். சங்கர் கணேஷ் சார் நான் வந்து அவர் மியூசிக்கில் பாட்டெல்லாம் எழுதிட்டேன். பிறகு நான் டைரக்டர் ஆகி மக்கள் நாயகன் பட்டம் கொடுத்து ராமராஜனை வச்சு படம் பண்ணுறப்போ இளையராஜா அவர்களின் குரலில் பதிவு செய்யப்பட்ட, இளையராஜா இசையில் பதிவு செய்யப்பட்ட பாடலை யாருப்பா பாடலாம் அப்படின்றப்போ கூப்பிடுங்க நம்ம ஆளை அப்படின்னு சங்கர் கணேஷ் சாரை கூப்பிட்டு நான் அவர் பாடுவது போலவே அந்த காட்சி பண்ணியிருந்தேன். அப்புறம் அம்மா வேலஸ்ரீ அவர்கள் அங்கே வந்து சினேகன் என்னுடைய தஞ்சை மண்ணிலிருந்து செல்லியனுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்தவர். குட்டி பத்மினி அம்மா வந்து எங்கள் யூனிட், எங்கள் டீம், மகேந்திர சாரோட டீம். அதாவது நாங்கள் எத்தனையோ நாட்கள் அவங்க வீட்டில் போய் அப்படி சாப்பிடுவோம். அப்படி ஒரு உபசரிப்போடு அவங்க கோடம்பாக்கத்துலேயும் இருந்தப்போ அவங்க வந்து ஒரு மகேந்திர சாரை வந்து ஒரு சொந்த சகோதரராக நினச்சி அவங்களுக்கு மகேந்திரன் சாருக்கே பிறகு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளராக உயர்ந்தார் குட்டிபத்மி. இப்போவும் என்னன்னா, இப்போ எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் வந்து என்ன இதுவாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறப்போ இப்போவும் நேற்று கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரம்பிங்க, நாம் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற அப்படி ஒரு நம்பிக்கை விதைகள். அதே மாதிரி கண்ணதாசன் வாரிசு அண்ணாதுரை வந்து உதிரிப்பூக்களுக்கு அடுத்து நாங்கள் பண்ண படம் பூட்டாத பூட்டுக்கள்னு பொன்னிலன் அவர்களின் கதை. லெனின் சார் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சாட்சியாக அப்படியே இருக்கார். லெனின் சார் இல்லாமல் நாங்கள் இல்லை. லெனின் சாரோட அறை தான் நான் வந்து கவிஞனா பாடலாசிரியாக பிறப்படுத்த ஒரு அறை. பத்திரிக்கை கூட நான் நடத்தினேன். அவர் சொல்லி அகராதின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அப்படி ஒரு கண்ணுன்னு என்னை செல்லமாக என்னை வந்து ஞானத்தந்தை போல் இருந்து நடத்தியவர் அவர். ஆனால் இன்றைக்கி இளமையாக இருக்கிறாரு. ஆனால் எளிமை வந்து முத்துலிங்க சார்ட்ட எப்படி கற்றுக்கணுமோ 50 வருஷமாக வந்து இருக்காருன்னு நாங்கள் முந்தா நாள் நாரதகான சபாவில் அவருக்கு பெரிய விழா பண்ணிட்டோம். 52 ஆண்டுகள் 53 ஆண்டுகள். ஆனால் முத்துலிங்க சார் வந்து ஒரு தெக்கத்தி சீமையிலிருந்தோ ஒரு வில்லேஜிலிருந்தோ வந்து அந்த எளிமையாக இருக்கிறாரு. மிகப்பெரிய ஆளுமையான பீம்சிங் என்கிற இயக்குனரின் புதல்வராக வாரிசாக பிறந்து அந்த எளிமையோட 12Bயில் வந்து இறங்கி அப்படியே ஏவிஎம் உள்ள நுழைவார். நமக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு கற்றுக் கொடுத்த ஆசான். எடிட்டிங் மட்டும் இல்லை, ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை படமாக்குவதில் அவர் அவ்வளவு மிகப்பெரிய, அதாவது தேசிய விருது வரை பெற்றவர். அதே மாதிரி எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டு ரோட்டில் வந்து ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு எளிமை. அந்த குடும்பமே கலை குடும்பம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. லெனின் சார்னால தான், லெனின் சார், ஸ்டில்ஸ் ரவி, இந்த மாதிரி பல பேரோட இதாக ஒத்துழைப்பு, அந்த ஊக்கம், அதனால தான் நான் வந்து இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் ஆனேன். அதுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஒரு திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, இவங்க அறிவு சார்ந்தவர்கள் அப்படின்னா அதை எங்கேயாவது இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு யாராவது வரணும்னா ரவி மூலமாக அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டவர்கள் ஏராளம். அதற்கு பிறகு இப்போ சினேகன் சொல்லியாச்சு, அம்மா சொல்லியாச்சு. இங்கே பேரரசு சாரை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு திரைப்படத்துறையில் கும்கிக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த வாசலை திறந்து விட்டது பேரரசு அவர்கள். பழனின்ற படத்தில் நான் நடித்த பிறகு அதுவும் பெரிய காம்படிஷனில் வந்து காஜல் அகர்வால் நடித்த முதல் படம். பரத் ஹீரோவாக நடித்தார், குஷ்பு, நான் எல்லாம் ஒரு நல்ல எனக்குள்ளே ஏதோ ஒரு நடிகன் இருக்கான்றதை காட்டினார். இன்றைக்கு இயக்குனர் சங்கத்தோட மிகப்பெரிய பொறுப்பில், அதாவது வரிசையாக அவர் பொருளாளராக இருந்து இப்போ செயலாளராக இருந்து, செல்வமணி சார் வந்து இப்போ கவலை இல்லாமல் இருக்கார் பேரரசு இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறதுனால. அந்த அளவிற்கு அப்படி எங்களுக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் அவர் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். அவ்வளோ மனம் விட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவரும் வந்து எளிமையின் ஒரு உதாரணம். ஏன்னா எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணிட்டார். இப்போ எல்லா யூனியன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவருக்கு வந்து அத்துப்படின்ற அளவுக்கு ஞானம் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம இட்லி நிவன் சார், கலைஞர் சார் சொல்லிட்டேன், என்னோட மண். அங்கேருந்து வந்து அருமையான படங்கள், நல்ல படங்கள்லாம் பண்ணார். நான் காலையில் அவர்கிட்ட சொன்னேன்,
இந்த அரசியலில் விட்டுருந்தா நல்ல டைரக்டராக ரைட்டராக நீங்கள் வந்திருக்கலாமே. இப்போ வந்து அதாவது இது ஒரு சும்மா ஒரு தோழமையோட உரிமையோட களஞ்சியத்துக்கிட்ட நான் சொல்கிறது. ஏன்னா என்ன அண்ணன்னு அப்படி ஒரு உரிமையோடு கூப்பிட்றவர், என் மண் சார்ந்தவர். நான்லாம் சினிமாவுக்கு வந்ததுனால அவர் வந்து வந்தார். அதே மாதிரி நான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் களஞ்சியத்தை கூப்பிடுவேன். ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதா இயக்குனர் சங்கத்தில் ஆரம்பித்தோம். செல்வமணி சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து களஞ்சிய சாரை கூப்பிட்டு வாங்க வாங்க என் கூட வேலை செய்யுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு களஞ்சியம் சார். இதில் இந்த டோட்டலாக நான் ஏன் இது எல்லாரை பற்றியும் மிக ஒரு இலக்கிய தரமெல்லாம் வந்து வரவேற்புரை சொல்லலைன்னா, இது ஒரு குடும்ப விழா. இந்த தொடக்கம் இவங்களெல்லாம் கௌரவிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இவங்கெல்லாம் இருக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் இதுதான். எனக்கு இன்றைக்கி நான் நல்ல பேச்சாளனாக இருந்தால் கூட இன்றைக்கி நான் அப்படி இல்லை. நான் வந்து அமைதியாக நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்து இந்த தொடக்கத்தை, இந்த ஆரம்பத்தை, இந்த அஸ்திவாரத்தை, இந்த அழகை இதையெல்லாம் ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க, அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுகிறேன் மோகன். இல்லை அங்கேருந்து ஒரு மாதிரியாக பார்க்குறேன். அதனால் மோகனை ஏன் சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனமாக ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது. அதுக்காக நான் இப்போவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இதெல்லாம் பேசலான்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது வந்து இந்த அம்மா அட்வொகேட், நீங்கள் என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாடிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போசிஷன் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் எப்போ கொடுப்பாருன்னா, எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுன்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்தவர். என்ன நினச்சார் என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை புடைக்க வச்சவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கவிஞருடைய முதல்வர் அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். மெயினாக அவர் எடிட்டர் பீம் சாரோட சன்னு, அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன். இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜோரா, அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த கோடம்பை வர நடந்தே வருவோம். சாரதாஸுடைய காரெலாம் தரமாட்டாங்க எங்களுக்கு அப்போல்லாம். நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீரெக்கார்டிங் முடிஞ்சு மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு, கடை வேறு மூடிட்டுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிட்டோன்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அவர் பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து அவரே சிரிக்கிறார். அவருக்கு 24 ஹவர்ஸ் பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. அதனால் நன்றி, வணக்கம்.